ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொல்லுவோம், வேறு வழியே இல்லை, கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது, வேறு வழியே இல்லை, நான் இதை சமாளிக்க வேண்டியதாக இருக்குது, வேறு வழியே இல்லை, நான் அவனுக்கு வந்து எமோஷனல் சப்போர்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, வேறு வழியே இல்லை, நான் இதை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த செய்ய வேண்டியதாக இருக்குது, பண்ண வேண்டியதாக இருக்குது, வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதில் வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதை ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, கோயிங் டு ஹேவ் டு அப்படின்னு சொல்லலாம். சரியா? இல்லைன்னா இதை கோன ஹேவ் டு அப்படின்னு சொல்லலாம். கோயிங் டு ஹேவ் டு, கோன ஹேவ் டு. இப்போது தமிழில் நாம் எப்படி தாய்மொழியாக கொண்டு இருக்கோமோ அது மாதிரி ஆங்கிலத்தையும் வந்து சில பேர் தாய்மொழியாக கொண்டு இருப்பாங்க இல்லையா? அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர் இருக்காங்களா, அவங்களாம் வந்து இந்த கோன ஹேவ் டு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ உங்களுக்கு இதில் எது ஏதுவாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோயிங் டு ஹேவ் டு, கோன ஹேவ் டு, போத் ஆர் கரெக்ட். ஓகே, டன். ஸோ இதை வந்து வேண்டியதாக இருக்கிறது, இது ப்ரெசன்ட், வேண்டியதாக இருக்குது அப்படின்றதுனால ஆம் ஈஸ் ஆர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? எங்கே அப்படின்னா இந்த கோயிங் டு ஹேவ் டுக்கு முன்னாடி ஆம் ஈஸ் ஆர் யூஸ் பண்ணுவோம், சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா. ஓகே, டன். ஸோ இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் இந்த ப்ராஜெக்டை விரைவில் முடிக்க வேண்டியதாக இருக்குது, வேறு வழியே இல்லை, கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, ஸோ அதனால் நான் இந்த ப்ராஜெக்டை வந்து சீக்கிரமாக முடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, நான் அப்படின்றதுக்கு ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிட்டோம். ஐ வந்தால் நம்ம என்ன ஆமிசார்லேருந்து எது யூஸ் பண்ணுவோம்? ஆம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ ஐ கூட ஆம் யூஸ் பண்ணியாச்சு. ஐ ஆம். ஆம்க்கு அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? கோயிங் டு ஹேவ் டு இல்லைனா கோன ஹேவ் டு, இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோம். அப்போ நான் இந்த இடத்துல கோயிங் டு ஹேவ் டு அப்படின்னு எழுதிட்டேன். சரியா? சரி, நம்ம என்ன ஆக்ஷன் செய்ய வேண்டியதாக இருக்குது? கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்குது, முடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு இருக்குது. சரியா? அப்போது இந்த டூக்கு அப்புறமா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? கம்ப்ளீட். என்ன கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்குது? இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவோம்? திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். மீதி நல்லா ட்ரான்ஸ்லேட் பண்ணாமல் ஒரே வேர்டு தான் இருக்குது, விரைவில். இதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஜூன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போது ஐ எம் கோயிங் டு ஹேவ் டு கம்ப்ளீட் திஸ் ப்ராஜெக்ட் ஜூன். இதை இப்படியும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐ எம் கோனா ஹேவ் டு கம்ப்ளீட் திஸ் ப்ராஜெக்ட் ஜூன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது பாருங்கள். நாம் இந்த மாதத்திற்கு அதிகமாக பணம் சேர்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நாம் அப்படின்றதுக்கு வி அப்படின்னு யூஸ் பண்ணியாச்சு. சரியா? அடுத்தது வி வந்தால் நம்ம என்ன ஆம் ஈஸ் ஆர்லாம் எது யூஸ் பண்ணோம்? ஆர் யூஸ் பண்ணுவோம். வி ஆர். அடுத்தது ஆருக்கு அடுத்து நம்ம என்ன எழுதணும்? கோயிங் டு ஹேவ் டு அப்படின்னு எழுதணும். ஸோ வி ஆர் கோயிங் டு ஹேவ் டு என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? சேமிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ சேமிக்க அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? சேவ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சேவ் பண்ண வேண்டியதாக இருக்குது? அதிக பணம். அப்போது இங்கிலீஷ் அது என்னென்னு சொல்லலாம்? மோர் மணி அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு? இந்த மாதத்துக்கு. அப்போது ஃபார் திஸ் மந்த் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போது வி ஆர் கோயிங் டு ஹேவ் டு சேவ் மோர் மணி ஃபார் திஸ் மந்த் அப்படின்னு சொல்லலாம். இதை இப்படியும் சொல்லலாம். எப்படி அப்படின்னா, we are gonna have to save more money for this month அப்படின்னு சொல்லலாம். சரியா? we are going to have to இல்லைனா we are gonna have to அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, கோவிட் வந்துருச்சு, வேறு வழியே இல்லை, நான் மாஸ்க் போட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது நான் மாஸ்க் அணிய வேண்டியதாக இருக்கிறது. இந்த இடத்துல நான் அப்படின்றதுக்கு ஐ யூஸ் பண்ணியாச்சு. ஐ வந்தால் நம்ம என்ன சப்ஜெக்ட், என்ன அமேசானில் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆம் யூஸ் பண்ணுவோம். ஐ ஆம் கோயிங் டு ஹேவ் டு என்ன செய்யணும்? ஆக்ஷன் என்ன? அணிய வேண்டியதாக இருக்கிறது. அப்போ அதுக்கு இங்கிலீஷ் என்னன்னு சொல்லுவோம்? வியர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அணிய வேண்டியதாக இருக்கிறது? மாஸ்க். அப்போது ஐ எம் கோயிங் டு ஹேவ் டு வியர் மாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். இதை இப்படியும் சொல்லலாம். ஐ எம் கோனா ஹேவ் டு வியர் மாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, அம்மா திரும்ப சமைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அம்மா ஏதாவது குக் பண்ணியிருப்பாங்க, நம்ம அதை தட்டி விட்டு அது கொட்டிடுச்சு அப்படின்னா, அச்சோ கொட்டிடுச்சு, அம்மா இப்போ திரும்ப சமைக்க வேண்டியதாக இருக்குது, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, அம்மா அப்படின்ற இடத்துல மாம் அப்படின்னு யூஸ் பண்ணியாச்சு. மாம். அடுத்ததாக ஆமேசானில் என்ன யூஸ் பண்ணோம்? மாம் அப்படின்றது சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ நம்ம இங்கே ஈஸ் யூஸ் பண்ணோம். மாம் இஸ் கோயிங் டு ஹேவ் டு ஆர் கோனா ஹேவ் டு. நான் இங்கே வந்து கோனா ஹேவ் டு யூஸ் பண்ணியிருக்கேன். மாம் இஸ் கோனா ஹேவ் டு என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? ஆக்ஷன் என்ன? சமைக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? இங்கிலீஷில் குக் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ மாம் இஸ் கோனா ஹேவ் டு குக் திரும்ப அப்படின்னு இருக்குது. அப்போ அதை நம்ம இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? அகெயின். ஓகே, ஸோ மாம் இஸ் கோன் ஹேவ் டு குக் அகெயின் அப்படின்னு சொல்லலாம். மாம் இஸ் கோயிங் டு ஹேவ் டு குக் அகெயின் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள். அவன் எனக்கு எமோஷனல் சப்போர்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நான் என்ன பண்ணேன்? எனக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக இருக்குது, அவன் எனக்கு எமோஷனல் சப்போர்ட் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவன் அப்படின்றதுக்கு ஹீ யூஸ் பண்ணியாச்சு. ஹீ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? அமேசானில் ஈஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போது ஹீ ஈஸ் கோயிங் டு ஹேவ் டு ஆர் கோனா ஹேவ் டு.
கோயிங் டு ஹேவ் டு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, ஆக்ஷன் என்ன, கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது அந்த கொடுக்க அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் கிவ் அப்படின்னு யூஸ் பண்ணியாச்சு. ஸோ ஹீ இஸ் கோயிங் டு ஹேவ் டு கிவ், எனக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல மீ அப்படின்னு யூஸ் பண்ணியாச்சு. எனக்கு அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் வந்து மீ அப்படின்னு அர்த்தம். அப்போது ஹீ இஸ் கோயிங் டு ஹேவ் டு கிவ் மீ, எனக்கு என்ன கொடுக்க வேண்டியதாக இருக்குது, சம் எமோஷனல் சப்போர்ட். ஓகே, ஸோ ஹீ இஸ் கோயிங் டு ஹேவ் டு கிவ் மீ சம் எமோஷனல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஹீ இஸ் கோன் ஹேவ் டு கிவ் மீ சம் எமோஷனல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது வேறு வழியே இல்லை, என்கிட்ட காசே இல்லை, நான் கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது நான் அப்படின்றதுக்கு ஐன்னு யூஸ் பண்ணியாச்சு. ஐ வந்தால் ஆம் யூஸ் பண்ணுவோம். ஐ ஆம். இந்த இடத்துல கோயிங் டு ஹேவ் டு யூஸ் பண்ணலாம், கோன ஹேவ் டு யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே கோன ஹேவ் டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ எம் கோன ஹேவ் டு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது. கடன் வாங்குறதுக்கு இங்கிலீஷில் வந்து பாரோ அப்படின்னு சொல்லுவோம். சரியா, நான் இங்கே வந்து பாரோன்னு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐ எம் கோன ஹேவ் டு பாரோ, ஐ எம் கோன ஹேவ் டு பாரோ சம் மணி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அவர்கள் அதை சமாளிக்க வேண்டியதாக இருக்கிறது. என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை, அவங்க அதை சமாளித்து தான் ஆகணும், சமாளிக்கத்தான் வேண்டும், சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த சேம் இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது அவர்கள் அப்படின்றதுக்கு தே யூஸ் பண்ணியாச்சு. தே வந்தால் ஹீ ஷீட் சாரி ஐ ஆமேசாரில் என்ன யூஸ் பண்ணுவோம், தே வந்தால் ஆர் யூஸ் பண்ணுவோம். தே ஆர் கோயிங் டு ஹேவ் டு சமாளிக்க வேண்டியதாக, இது இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம், டீல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தே ஆர் கோயிங் டு ஹேவ் டு டீல் இட், ஆர் தே ஆர் கோன ஹேவ் டு டீல் இட் அப்படின்னு சொல்லலாம். சரியா, அடுத்தது பாருங்கள், இங்கே 2 ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், இது உங்களுக்கான வாக்கியம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன், நான் டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா வீட்டிலேயே ஏதாவது ஒரு ரெமெடி ட்ரை பண்ணுவோம், கஷாயம் வச்சு குடிக்கிறது இதெல்லாம் பண்ணுவோம். பட் ஆனால் அது க்யூர் ஆகலை அப்படின்னா இப்போ வேறு வழியே இல்லை, நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த ஃபார்மேட்டில் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள், நான் இந்த ட்ரெஸ்ஸை ரிட்டர்ன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு ட்ரெஸ் நம்ம வாங்குவோம், அந்த ட்ரெஸ் வந்து சைஸ் பத்தாது, ஏதாவது ஒன்று நமக்கு பிடிச்சிருக்கும் ஆனால் பத்தாத இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வேறு வழியே இல்லை, இந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, சேம் இதே ஃபார்மேட் தான், இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இல்லை ஆல் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஓகே, தேங்க்யூ.